உங்களுக்கு சாஸ் வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி வைக்கல, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண அத்தனை யூனிவர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அடை செய்ய போகிறேன். வாங்க அடை செய்யறது பார்க்கலாம். அடை செய்ய போகிறோம். அடைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு எல்லாம் ஒரே ரேஷியோவில் தான் எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதே அளவு தான் அரிசி. இது வந்து இட்லி அரிசி. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் புழுங்க அரிசி எடுத்துக்கங்க. இது இட்லி அரிசி. இது பச்சை அரிசி. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊறட்டுங்க. ஊறின பிறகு அரைச்சிக்கோங்க. நான் எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சி இந்த மாவாக வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் செய்ய போகிறேன். நான் செய்ய போகிறது ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை அடை தான் செய்ய போகிறேன். இது அடைன்னு சொல்லுவாங்க, பருப்பு அடைன்னு சொல்லுவாங்க, தோசைன்னு சொல்லிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இப்போ நம்ம முதல்ல முருங்கைக்கீரை அடை செய்ய போகிறோம். இதில் 2 கரண்டி மாவு எடுத்துருக்கேன். கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க. தாராளமாக போடலாங்க. முருங்கைக்கீரை ஒன்றும் ஆகாது. கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கலக்கிக்கோங்க. ரொம்ப திக்காக கலக்க வேண்டாம். மாவு வேகாது. எல்லாமே நம்ம வந்து 2 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கோம். அதனால் இந்த 2 மணி நேரத்தில் ஊறி அடிக்கணும். இது புளிப்பு தர வரக்கூடாது. புளிப்பு வந்தால் டேஸ்ட்டு மாறிடும், நல்லா இருக்காது. அதனால் புளிப்பே இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சி உடனே செய்கிறது தான் இந்த பருப்பு அடை. நல்லா கீரை போட்டுக்கிறதால கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கும். நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு சரி. இது இப்போ நம்ம சர்வ் வச்சிடுறோம். முருங்கைக்கீரை போட்டு நம்ம செய்கிற அடை ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்களுக்குலாம் நல்லா கொடுக்கலாம். பகலில் ஸ்கூலுக்கு போகிற டைம் ஆச்சுன்னா கூட இதை ஈஸியாக செய்து கொடுக்கலாங்க. காலையில் டிஃபனாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கூட செய்து கொடுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. எல்லாமே பருப்பு, அரிசி அதுதான் சம்மந்தப்பட்டது தான். இப்போ நான் தோசை ஊற்ற போகிறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதால கொஞ்சம் நல்லா மெல்லிசாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் இந்த கீரை வேகும். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க இது. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. நல்லா உங்களுக்கு தேவையான நெய் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் எண்ணெய் தான் ஊற்றுறேன். குழந்தைங்களுக்கான நெய் ஊற்றி கொடுங்க. நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ரொம்ப நல்லது. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர் சாஸ் ஊற்றி கூட சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சட்னி தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுல சாஸ் வச்சு டொமேட்டோ சாஸ். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நான் திருப்பிடுறேன். ரெண்டு சைடு நல்லா ப்ரௌன் வர வரலையும் நல்லா வேக வச்சு எடுங்க. நல்லா மொறு எடுத்து தேங்காய் சட்னியில் சாப்பிட்டா தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும்.
காலை டிஃபனுக்கு ரொம்ப அசத்தலான பருப்பு வடைங்க, சாப்பிட்டு பாருங்கள். நல்லா வெந்துருச்சுங்க 2 சைடும். இப்போ இதை சாப்பிட செஃப்பை கூப்பிடலாங்க. ஆமாம், உங்களுக்கு சாஸ் வச்சுருக்கேன், தேங்காய் சட்னி வைக்கல, சாஸ் வச்சுருக்கேன், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இதில் முருங்கைக்கீரை. ஆமாம், முருங்கைக்கீரை. அதெல்லாம் முருங்கை தான் போடணும். அதான் போடணும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். என்னென்ன பருப்பு போட்டேன்? கடலைப்பருப்பு, பைத்தம்பருப்பு, சிறுபருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை அரிசி, புழுங்க அரிசி, காஞ்ச மிளகா, மிளகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டு ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுட்டு அது நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறின பிறகு அரைச்சிட்டு புளிக்காமல் எடுத்து அரைக்கணும். அரைச்சிட்டு உடனே தோசை வார்த்தா நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் முருங்கைக்கீரை போட்டு வார்த்தா காலையில் சரி. பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடுவோம். இது வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இது சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு சாஸ் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நல்லா ஈவினிங் ஃபுட் ஈவினிங் டிஃபன். ஓகே, ஓகே.